முடிவு குழப்பத்தை உண்டாக்கியதா அதிமுக, பாஜகவை விழிபிதுங்க வைத்திருக்கிறதாங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. தமிழ்நாட்டில் 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்கள் தான் இருக்கு. இப்போ நாட்கள் நெருங்க தேர்தலுக்கு அரசியல் களம், தமிழக அரசியல் களம் சூடுபிடிச்சுட்டே இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த நிலையில தான் தேர்தல் நெருங்க கூட்டணிங்கிறது ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி விடும். சாதாரணமாக இருக்க கட்சிகளுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய பவர் கிடைச்ச மாதிரி கூட்டணி யார்கிட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. அரசியல் கூட்டணிகள் குறித்த எதிர்பார்ப்பும் குழப்பமும் ஒரே நேரத்தில் இப்போ அதிகரிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக டிடிவி தினகரனுடைய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதில் ஒரு 2 பிரிவு இப்படின்னு பார்க்கும்போது இவங்கெல்லாம் யார் கூட கூட்டணி வைக்க போகிறாங்க, இவங்கெல்லாம் கூட்டணி வச்சுட்டாங்கன்னா ஃபைனல் இறுதிக்கு வந்துடும். இந்த கட்சி இந்த கூட்டணி இத்தனை முனை போட்டிங்கிறது இறுதி கொண்டு வந்துடலாம். இப்போ வரைக்கும் அவங்க அறிவிக்காதனால அந்த குழப்பங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு. அங்கே ஒரு பேச்சு, இங்கே ஒரு பேச்சு, அங்கே அந்த பக்கம் ஒரு பேச்சு, இந்த பக்கம் ஒரு பேச்சுங்கிற மாதிரிலாம் ரொம்ப அனல் பறக்க போயிட்டு இருக்கு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அதிமுகவினுடைய பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அப்படிங்கிறது பல கேள்விகளை எழுப்பி இருக்கின்றது, பல குழப்பங்களையும் உண்டாக்கி இருக்கின்றது. என்னன்னா, கூட்டணி குறித்த முடிவை கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் எடுப்பார். அதுக்கான முழு அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றுகின்றோம் அப்படின்னு செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக தீர்மானம் நிறைவேற்றினாங்க. இப்ப இதுல என்ன பார்க்க வேண்டி இருக்குன்னா, இது யார் யாருக்கு சொல்லப்பட்ட மெசேஜா இருக்கு அப்படின்னா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் எங்க போறாங்க, என்டிஏவுக்குள்ள வர போறாங்க. ஆனா என்டிஏக்கு தலைமை யாரு? அதிமுக. அப்ப அதிமுகவுல அந்த கூட்டணிக்குள்ள ஒருத்தர் கட்சி வரணும், யாரு முடிவு பண்ணணும்? அதிமுக. அதிமுக முடிவு பண்ணாம ஓபிஎஸ் ஆகட்டும், டிடிவி தினகரன் ஆகட்டும் உள்ள வர முடியாது அப்படிங்கிறத இந்த தீர்மானம் தெளிவுபடுத்துகிறது. இது பாஜக கொடுக்கப்பட்ட ஒரு சிக்னலாக தான் பார்க்கப்படுது. பாஜக கூட்டணியில சேரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓபிஎஸ் வைக்கப்பட்ட செக் இது அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணும். அவரு தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை அதிமுக எடப்பாடி பழனிசாமி தானே. கூட்டணிக்கு யார் வரணுங்கிறது அவர் தானே முடிவு பண்ணணும். அப்ப இது யாருக்கு வைக்கப்பட்ட செக்குன்னா டிடிவி தினகரனுக்கு, ஓபிஎஸ்க்கு வைக்கப்பட்ட செக். இன்னொரு விஷயம் என்னன்னா, டிடிவி தினகரன் அதிமுக பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிற வரைக்கும் அந்த கூட்டணிக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒரு பக்கம். அவரை கூட்டணிகளை கொண்டு வரதுக்காக தான் முன்னாள் தலைவர், பாஜகவுடைய மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி கிட்ட தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு, எப்படியோ கூட்டணிகளை கொண்டு வரணும். ஒருவேளை அவர் சம்மதிச்சு கூட்டணிகளை கொண்டு வந்தாலும் இங்க எடப்பாடி பழனிசாமி ஏத்துப்பாரா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா அவர் முடிவு பண்றது தான் கூட்டணி அப்படின்னு உறுதியா சொல்லிட்டாங்க. இது பாஜகவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மெசேஜா கூட பார்க்கப்படுது. இப்ப தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணி அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. அரசியல் ரீதியாக அது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்பட்டது. மக்களவை தேர்தலில் தனித்தனியாக போட்டியிட்டு அதுக்கு பின்னர் பாஜகவை கடுமையாக விமர்சித்தார் எடப்பாடி பழனிசாமி. தொடர்ந்து விமர்சனம் பண்ணார். குறிப்பா ஜெயக்குமார் பேசும்போதெல்லாம் சொன்னது என்னன்னா, என்னுடைய கோட்டை ராயபுரம் தொகுதியிலேயே நான் தோத்தனா அது காரணம் பாஜக தான். பாஜகவோட கூட்டணி வச்சதுனால -40,000 நான் கவுண்ட் தொடங்கணும் அப்படின்னு ரொம்ப வெளிப்படையாகவே சொன்னார். ஆனா அவங்க இப்போ பாஜக கூட்டணி வச்சிருக்காங்க. இப்போ ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில என்ன நிலை இருக்கும் அப்படிங்கிறதும் தெரியல. அவர் சொன்னது அப்போ உண்மையா இருந்தா இந்த முறையும் அவர் -40,000 தான் தொடங்கணும் அப்படிங்கிறது அவரே ஒத்துக்கிட்டாருங்கிறதா அர்த்தம். அந்த மாதிரி எல்லாம் பாஜக கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க அதிமுகவை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க பாஜக. அதுக்கு பிறகு திடீர்னு அதே பாஜகவோட திரும்பவும் கூட்டணி அமைத்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த கூட்டணியில இன்னமும் வெளிப்படையான ஒரு நிச்சயமின்மை இருக்கிறதாக தான் சொல்லப்படுது. அதிமுகவினுடைய ஒரு பகுதி தலைவருக்கும் தொண்டர்களுக்கும் என்னென்ன அப்படின்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய சில பேருக்கு இந்த கேள்வி வருது, பாஜக அதிமுக கூட்டணி உறுதியா இருக்குமா தேர்தல் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி நிச்சயமா வருதுங்கிறத மாற்றுக்கிறது கிடையாது. அதுக்கு காரணம் யாருன்னா, பாஜகவுடைய மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா தான். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தான் தொடர்ந்து பேசிட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத ரொம்ப பல இடங்கள்ல பளிச்சுன்னு அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஏதோ ஒரு மறைமுகமாக தான் பேசுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இன்னொரு விஷயம் என்னன்னா, பீகார்லயும் அப்படிதான் சொன்னாங்க. பீகாரை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவிட்டு பார்த்துக்கலாம் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவங்க நிதிஷ்குமாரை தான் முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா கூட்டணியில மிக முக்கியமான இலாக்காக்கள் பாஜக பெற்றிருக்காங்க பீகார்ல. இப்ப அதே போல இங்கேயும் பண்ணுவாங்களா அப்படிங்கிற கேள்வி வருது.
இப்போ இந்த பின்னணியில தான் டிசம்பர் 10ஆம் தேதி அன்னைக்கு அதிமுக பொதுக்குழு நடக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை. கூட்டணியில யாரை இணைப்பது அப்படிங்கிறது குறித்த முழு அதிகாரமும் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படின்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராங்க. அதிரடியான தீர்மானமாக பார்க்கப்பட்டது. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமையில அதிமுக ஆட்சி அமைவதற்கு உறுதியேற்போம் அப்படிங்கிற தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டதால கூட்டணியில் இறுதி முடிவுகளை எடுப்பவர் இபிஎஸ் மட்டும்தான், பாஜக கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு இந்த தீர்மானம் மூலமாக. இது பாஜகவுக்கும் அதிமுகவில் இருந்து பிரிந்திருக்கக்கூடிய ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா உள்ளிட்டோருக்கும் விடுக்கப்பட்ட ஒரு அரசியல் செய்தியாக தான் இது பார்க்கப்பட வேண்டியதா இருக்கு. ஆனா அதே சமயம் பொதுக்குழுவில் பேசிய இபிஎஸ் நல்ல கூட்டணி அமையும், கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதும், 210 இடங்கள்ல நம்ம கூட்டணி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னதும், அதிமுக தனித்தே ஆட்சி அமைக்கும் அப்படின்னு அவருடைய பேச்சும் இப்போ அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய கூட்டணியில் நிலை குறித்து மேலும் பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தான் அதிமுக தீர்மானங்களுக்கு பிறகு அடுத்த நாள் அதிமுக கூட்டம் நடந்தது இல்லையா, அதுக்கு அடுத்த நாள் தீர்மானம் போடுறாங்க. அந்த கூட்டத்தை தீர்மானம் போடுறாங்க. முழு அதிகாரம் இபிஎஸ் கூட்டணி தொடர்பாக அப்படின்னு தீர்மானம் போடுறாங்க. அதுக்கு அடுத்த நாளே தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறார். இதுவும் பல கேள்விகள் எழுப்புது. இப்போ டெல்லியில் ஆலோசனைகளும் தொடர்ந்து அவர் மேற்கொண்டது, இது எல்லாமே முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுது. ஒரு பக்கம் அதிமுக, இன்னொரு பக்கம் திமுக கூட்டணி, தனித்து அணியாக நாம் தமிழ் கட்சி, புதிய அரசியல் சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் அப்படின்னு 4 முனை அப்படி அரசியல் சூழலில் காணப்பட்டாலும் 2026 தேர்தல் 4 அல்லது 5 முனை போட்டியாக மாறுமா அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. எத்தனை முனை போட்டியாக வேணா மாறலாம், அது உறுதியாக அது அந்த நிமிடத்தில் பிறகுதான் நாம் முடிவு பண்ண முடியும். இப்ப இறுதியில அதிமுக பொதுக்குழு தீர்மானங்கள், கூட்டணியில யார் யார் வருவாங்க, யாருக்கு எவ்வளவு தொகுதிகள், பிற கட்சிகள் சேருவது எப்போ அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இருந்தாலும் அரசியல் குழப்பத்தை இது மேலும் கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கிறது அப்படிங்கிறதா நமக்கு புரிய வருது. இது மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்றோம் பாருங்களேன். அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்துல விஜய் குறித்து நாம கடுமையா விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு இப்போ வரைக்கும், அதாவது கொஞ்சம் பொறுத்திருங்க, விஜய் பத்தி யாரும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு அதிமுகவுடைய தலைமையை உத்தரவு போட்டிருக்கிறதாக உறுதிப்படுத்தாத தகவல்லாம் சொல்லுது. அப்படின்னா அதிமுக தாவேக கூட்டணிங்கிறது அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. ஆனா உண்மை என்னன்னா, அதிமுக இன்னும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள் தாவேக அதிமுக கூட்டணி அமைய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. அது அதிமுக எதிர்பார்ப்பாக இன்னமும் இருக்கின்றது. அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் யாரும் தாவேகாவை குறித்தும் விஜய் குறித்தும் விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதாகவும், அதனால்தான் விஜய் பொறுத்தவரைக்கும் தொடர்ந்து திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து பேசினாலும் கூட அதிமுக அதை விமர்சிக்க மாட்டாங்க. காரணம், கூட்டணி அமைவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அதிமுக இன்னும் நம்புறாங்க. அதனால அந்த வாய்ப்பும் இருக்கு, அந்த ஒரு கேட்டு ஓப்பன்ல தான் இருக்கு. அதனால பல குழப்பங்கள், பல கேள்விகள்லாம் எழுப்பி இருக்கிறது. அது என்ன நடக்கும், என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதையும் 4 முனை போட்டியா, 5 முனை போட்டியா, இல்லை அதிமுக தாவேக கூட்டணி அமைந்து 3 முனை போட்டியாங்கிறத அவன் பொறுத்திருந்தா பார்க்கணும்.